தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பு என்ற தலையங்கத்தில் இந்த நிகழ்கால ரட்சிப்புல எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் எங்களுக்கு பிடித்த வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன ஆண்டவர் இதற்கு முன்பதாக என்ன சொல்றாரு? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உலக காரியங்கள், சரீரத்துக்குரிய காரியங்கள், மாமிசத்துக்குரிய காரியங்கள், இதை குறித்து கவலைப்படாம வாழுகிற ஒரு வாழ்க்கை வேணும் என்று சொல்லி போட்டு தன்னுடைய படைப்புகளை குறித்து சொல்லுகிறாரு. பட்சிகளை கவனிச்சு பாருங்க, விதைக்கிறது இல்லை, நுட்கிறது இல்லை, சேர்த்து வைக்கிறது இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறாரு. அவ தன்னுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார் தெய்வம், குறையின்றி. அப்படி இருக்கும்போது தன்னுடைய சாயலாய் ரூபமாய் படைத்த உங்களை அவர் கவனிக்காமல் விட்டு விடுவாரோ என்று கேட்டு போட்டு, நீங்க கவலைப்படுகிற காரியங்கள் எல்லாம் வீணானது, அதை குறித்து கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, உன்னை படைத்த தெய்வத்திற்கு அது தெரியும் என்பதாக சொல்லி போட்டு, நீங்க செய்ய வேண்டிய, நீங்க தேட வேண்டிய, நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியம் ஒன்றுண்டு. அது என்ன என்பதாக மத்தேயு 6:33 சொல்றான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்படி நீங்க தேடும் போது மிச்செல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்றா, உலகத்திற்கும் உலகத்திற்குரிய காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, முதலாவது இடம் கொடுத்து, அதையே தேடி அதற்காக வாழும்போது அங்கே தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய காரியங்களை நீங்க இழந்துடுவீங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நீங்க பரலோகத்துக்குரிய காரியங்களை நீங்க இழந்துடுவீங்க என்பதாக இங்க ஆண்டை சொல்றார். முதலாவது எது இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யம், நீதியை. அப்ப ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது நாங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தையும் 33 ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த நிகழ்கால ரட்சிப்புல நாங்க வாழ வேண்டும். இப்படி வாழாத பட்சத்துல அந்த நித்தியத்தை இழந்து விடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அவருடைய ராஜ்யத்துக்குள் எங்களை எது கொண்டு செல்லும், அது அவருடைய நீதி. அப்ப அந்த நீதி என்ன, அதை தேடி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய நீதியின்படி, வார்த்தையின்படி, சொல்லுகிறபடி வாழ வேண்டும். வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் இந்த நிகழ்கால ரட்சிப்புல என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி அதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வாழாத பட்சத்துல அந்த ராஜ்யத்தை இழந்து விடுவோம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப உங்களோட வாழ்க்கையில எது முக்கியமாய் இருக்க வேண்டுமோ அது முக்கியமாய் இருக்க வேண்டும். உலக காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள், மாமிசத்துக்குரிய காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள், பேருக்கும் பெருமைக்கும் உரிய காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள், நித்தியத்துக்குரிய காரியத்துக்கு முதலிடம் கொடுத்து அதை தேடி தியானித்து அதன்படி வாழும்போது அங்கே தேவ சமூகத்துல அதுங்களை கொண்டு போய்விடும். இப்ப நிகழ்கால ரட்சிப்புல அப்படியாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் தொடர்ந்தும் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமீன்.